ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய நீதித்துறை அப்படிங்கிற ஒரு பாடம் பார்க்கலாம். 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாடம், ஒரு முக்கியமான பாடம். அதே மாதிரி என்னென்ன பாயிண்ட் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிப்பீட்டட் கொஸ்டின் எதெல்லாம் முக்கியம் அப்படின்றத மட்டும் இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நமக்கு ஒரு பாக்ஸ் டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றம் அனைத்து இந்திய நீதிமன்றமாகும். கட்சி அரசியலிலிருந்தும் அரசியல் கோட்பாடுகளிலிருந்தும் உறுதியாக தனித்து நிற்கும். அது அரசுகள் மாறுவதை குறித்து அக்கறை கொள்வது கிடையாது. நீதிமன்றமானது நடைமுறையில் இருக்கும் சட்டத்தின்படி நிற்கிறது. இப்போ என்ன கரண்ட்டில் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ ஸோ அதை அடிப்படையாக வச்சு தான் நிற்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. அனைவரின் மீதும் பரிவு நன்மதிப்பும் கொண்டுள்ளது. எனினும் அது யாருடனும் அணி சேருவது கிடையாது. எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சொன்னது யார் அப்படின்னா திரு ஹரிலால் ஜே கனியா. ஓகேவா, திரு ஹரிலால் ஜே கனியா. ஸோ இவர் யார் அப்படின்னா இந்தியாவோட முதல் தலைமை நீதிபதி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்திய முதல் தலைமை நீதிபதி அப்படின்றத சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. அதே மாதிரி இவரும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஸோ அடுத்து இந்த பாக்ஸ் டேட்டாவில் என்ன இருக்குன்னா, ஸோ இப்போ நம்ம ஸ்கூல் புக்கிலலாம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா திருக்குறள். ஸோ திருக்குறள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் வாழக்கூடாது, எப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும் அப்படின்ற எல்லா தகவலையும் கொண்டுள்ள ஒரு களஞ்சியம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த திருக்குறள் அப்படிங்கிறது பள்ளி பருவத்திலேருந்தே ஒவ்வொரு மாணவர்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால மதுரை கிளை என்ன பண்ணியிருக்காங்க, 2017 தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறைக்கு அளித்த உத்தரவில் பள்ளி பாட புத்தகத்தில் திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரம் இருக்கு இல்லையா. ஸோ அதில் 108 அதிகாரங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என உத்தரவிட்டது. யார் அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை. ஓகேவா, 2017. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இதெல்லாம் ஃபுல்லாகவே கதையாக இருக்கும். உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலை அப்படின்னா இந்த கதையெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்க்கலாம். ஸோ அந்த சேர சோழ பாண்டியர் காலத்துலலாம் நியாயம்லாம் எப்படியெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஜஸ்ட் ஒன்று பார்ப்போம். நஞ்சு அருந்தும் சோதனைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல. இந்த முறையில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நஞ்சு அருந்தும்படியாக செய்யப்படுவார். யார் மேலே குற்றத்தை சாட்டுறாங்களோ அவங்களுக்கு விஷத்தை கொடுப்பாங்க. ஸோ அந்த நபருக்கு எந்த தீய விளைவும் ஏற்படவில்லை என்றால் அவர் குற்றமற்றவர். அதாவது இப்போ என் மேலே ஒரு கேஸ் ஒன்று கொடுக்குறாங்க, நான் தப்பே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த சபையில் என்ன பண்ணணும், எனக்கு விஷ பாட்டில் ஒன்று கொடுப்பாங்க, விஷத்தை குடிக்கணும். நான் உயிரோடு இருந்தேன்னா தப்பு பண்ணலை, செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு, எனக்கு சொல்லி காலி. அதுவும் இல்லை எனக்கு ஏதோ சைடு எஃபெக்ட்டு, தலை சுற்றுது, அப்படியே மயக்கமாக வருதுன்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்க, காலி பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி தான் இருந்திருக்கு நஞ்சு அருந்தும் சோதனை, குலுக்கல் சோதனைன்னு ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த கதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேவா, இருந்தாலும் அதை அந்த காலத்தில் நம்பியிருக்காங்க, அவ்வளோதான். அதை ஜஸ்ட்டு நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அது தேவையும் இல்லை. அது எப்பேற்பட்ட ஒரு தப்பான முறைன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. திவான் இ குவாசா அப்படின்றவர் யாராக இருந்திருக்காரு அப்படின்னா நடுவர். சப்போஸ் மேட்சஸில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் போடணும் திவான் இ குவாசா அப்படின்னு சொல்கிறாங்க. திவான் இ குவாசா அப்படின்னா நடுவர். ஓகேவா, திவான் இ குவாசா அப்படின்னா நடுவராக இருந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி திவான் இ மசலிம் அப்படின்னா அதிகாரத்துவத்தின் தலைவராக இருந்திருக்காரு. ஓகேவா, திவான் இ மசலிம் அப்படின்னா அதிகாரத்துவத்தின் தலைவர் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அதிகாரம் அதிகமாக இருக்கிறவங்க ரொம்ப வசதியாக தானே இருப்பாங்க. ஸோ அவங்களாம் எந்த மாதிரி ஆடைகள் அணிவாங்கன்னா, மஸ்லிம்னு நம்ம படிச்சிருப்போம்ல, பாம்போட தோல் அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மஸ்லிம் ஆடைகள். ஸோ அந்த மாதிரியான ஆடைகள் தான் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அணிவாங்க அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது திவான் இ ரியாசத்து. ஓகேவா, திவான் இ ரியாசத் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா தலைமை தளபதி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே இடைக்காலத்தில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேவா, குடிமையல் வழக்குகள் இருந்துச்சு, குற்றவியல் வழக்குகள் இருந்துச்சு, நீதித்துறை அமைப்பு இப்படி தான் இருந்துச்சு. எப்போ அப்படின்னா இடைக்காலம்னா இந்த டெல்லி சுல்தானியர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த காலங்கள் தான் இடைக்காலங்கள். அதே மாதிரி வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா, சுல்தானத்தின் தலைநகரில் கீழ்கண்ட 6 வகையான நீதிமன்றங்கள் இருந்துச்சாமா. மன்னர் நீதிமன்றம் இருந்திருக்கு. அதே மாதிரி மேல்முறையீட்டு உச்சநீதிமன்றம் அப்படின்னா திவான் இ மசாலிம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திவான் இ மசாலிம். ஓகேவா, மசாலிம் அப்படின்னா மேல்முறையீட்டு உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திவான் இ ரிசாலட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடிமையல் வழக்குக்கு உச்சநீதிமன்றம். ஓகேவா, குடிமையல் வழக்குக்கு உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சேலட் சாப்பிட்டுட்டு தண்ணி குடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தண்ணி குடிங்கிறது குடிமையல் வழக்கு உச்சநீதிமன்றம்.
சேலட்டு ரிசாலட்னு கொடுத்துருக்காங்கல்ல, திவானி ரிசாலட், சேலட் சாப்பிட்டுட்டு தண்ணி குடி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநில தலைமை நீதிபதி நீதிமன்றம் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா சத்ரே ஜஹான் நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாநில தலைமை நீதிபதி நீதிமன்றத்தை சத்ரே ஜஹான் நீதிமன்றம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தலைமை நீதிபதி நீதிமன்றம் இது என்னென்ன ஆறுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. சத்ரே ஜஹான் நீதிமன்றம் அப்படிங்கிறது மாநில தலைமை நீதிபதி நீதிமன்றம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது தேச துரோக வழக்குகள் நீதிமன்றம் திவான் இ ரியாசட், ஓகேவா, ரிசாலட் கிடையாது, ரியாசட் அப்படின்னு சொல்கிறாங்க. தேச துரோகம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தேச துரோக வழக்குகள் அப்படின்னாலே என்ன பண்ணோம், சட்டம் வந்து நமக்கான தண்டனை கொடுக்கும்ல. தேச துரோக வழக்கில் நான் மாட்டினாலும் சரி நீங்கள் மாட்டினாலும் சரி சட்டம் வந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா தண்டனை கொடுக்கும். அப்போ ரியா சட்டுன்னு வருதுல, அது 2 எழுத்து தான். ஏன்னா வேறு எதையுமே வச்சு நம்ம லிங்க் பண்ண முடியாது. ஏன்னா இது எல்லாத்துலேயும் திவான் இ அப்படின்றது காமனாக வருது. கடைசி இருக்கக்கூடிய லட்டு சட்டு, அங்கே வந்து சேலட் அப்படிங்கிறத சேலட் சாப்பிட்டு தண்ணி குடி, இங்கே வந்து சட்டுன்னு சொல்லி முடியுதா, ரியா சட்டு. ஸோ தேச துரோக வழக்குகளில் நம்ம மாட்டினோம் அப்படின்னா சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டம் வந்து தன் கடமையை செய்யும் அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவையே கிடையாது. ஸோ நமக்கு பாலிட்டின்றது ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி தான் எக்ஸாமில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் புக்கில் கொடுத்துருக்காங்கங்கிறதுனால தெரிஞ்சுப்போம். நவீன இந்தியாவில் நீதித்துறை அமைப்பு கிழக்கிந்திய கம்பெனி, அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1600களில், அதாவது 1600களில் முதலாம் ராணி எலிசபெத்தின் சாசன சட்டத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்டது. இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்றது அங்கே எப்போ பதிவு பண்ணாங்க, இங்கிலாந்தில் அப்படின்னு பார்க்கும்போது 1600களில் நமக்கு வந்து அங்கே பதிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே வந்திருப்பாங்க. இங்கே வந்து ஜஹாங்கீர் முகலாய மன்னராக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஸோ அவங்கள்ட்ட வந்து வணிகம் பண்ணணும்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு ஸோ சூரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ அவங்களுடைய ஒரு அரசாங்கத்தை ஆரம்பித்து டோட்டலாக நம்மளை வாடகைக்கு எடுத்துட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு என்ன வரலாறுன்றதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இதெல்லாம் ஒன்லைனர் தான். ஏன்னா இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒன்லைனராக மட்டும்தான் கேட்பாங்க. இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு எந்த வழக்கு அப்படின்னா அசன்டினா வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது 1665, 1665 இந்த வழக்கு நடத்தப்பட்டது. ஸோ அப்போ வந்து ஆளுநராக இருந்தது யார் அப்படின்னா பாக்ஸ் கிராஃப்ட் அப்படின்றவர் இருந்திருக்காரு. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போது அதில் வந்து அசன்டினா சென்ட்டுன்னு வருது, அசன்டினா ஓகேவா, சென்ட்டுன்னு வருது. இந்த ஆளுநரோட பேர் பாக்ஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஒரு சென்ட் நிலத்தை நம்ம கிராஃப் போடுவோம் இல்லையா, ஸோ ஒரு சென்ட் நிலம் அப்படின்றது ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும்னு சொல்லிட்டு கிராஃப்லலாம் பார்ப்பாங்கல்ல, ஸோ பாக்ஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் பண்ணிக்கோங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1665 ஓகேவா. இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு கேஸு அதுதான். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, வணிகர்கள் கடலில் மேற்கொள்ளும் குற்றங்களை விசாரிக்க ஒரு கடற்படை நீதிமன்றம் நிறுவ 1683ஆம் ஆண்டு சாசன சட்டம், ஓகேவா. அந்த சாசன சட்டத்தோட வருஷம் தான் 1683ங்கிறது. 1683ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சாசன சட்டம் வழிவகுத்தது. எதுக்காக வழிவகுத்தது அப்படின்னா, வணிகர்கள் கடலில் மேற்கொள்ளும் குற்றங்களை விசாரிக்கிறதுக்காக. அதேமாதிரி 1687 அமைக்கப்பட்ட சாசன சட்டம் வந்து மதராஸ் மாநகராட்சி அமைப்பதற்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்தது அப்படின்றத நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் சாசன சட்டம் 1687, அதன் அடிப்படையில் 1688 சென்னை அப்படிங்கிறது முதல் மாநகராட்சியாக ஆகியிருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டுக்குமே வந்து அது 1683 கப்பலுக்கு, ஓகேவா. வணிகர்கள் கடலில் நடக்கிற பிரச்சனை 83, ஓகேவா. அதேமாதிரி 87 அப்படிங்கிறது நமக்கு மதராஸ் மாநகராட்சி. தொல்காப்பியம் கூட சொல்லுதில்ல, கடல் நீரை வந்து முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லுது. கடற்பயணத்தை முன்னீர் அப்படின்னா கடல் தானே அங்கே குறிக்கிது. ஸோ அங்கே முன்னீர் 3 அப்படின்னு சொல்லி வருதுல, 1683 முன்னீர் கடலில் நடக்கக்கூடிய அந்த குற்றங்களை விசாரிக்கிறதுக்குன்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது வேறு என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாமே ஃபுல்லாக கதை தான். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவுமே வராது. ஸோ அடுத்தது இது தெரிஞ்சுக்கோங்க. கல்கத்தாவில் ஒழுங்குமுறை சட்டம் 1773 ஒழுங்குமுறை சட்டம் ரொம்பவே முக்கியமானது. ஒழுங்குமுறை சட்டம் 1773 எதுக்காக நம்ம ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு உச்சநீதிமன்ற நீதி நிர்வாகம் அமைக்க மன்னருக்கு அதிகாரம் அளித்தது. உச்சநீதிமன்றம் அமைக்கிறதுக்கு அதிகாரம் அளித்த, ஓகேவா, அதிகாரம் அளித்த, ஏற்படுத்த வழிவகை செய்த ஒழுங்குமுறை சட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1773, 1773, 1773, ஓகேவா.
தெரியாமல் போகவே கூடாது சொல்லிட்டேன். அதேமாரி 1801 மற்றும் 1824 மதராஸ் மற்றும் பம்பாய் உச்சநீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அது காலப்போக்கில் உயர்நீதிமன்றங்களாக மாறி இருந்தாலும் மதராஸ் உச்சநீதிமன்றம் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா 1801 அதேமாரி 1824 பம்பாய் உச்சநீதிமன்றம். ஓகேவா? ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? ஏன்னா 1801க்கு பம்பாயினும் 1824 மதராஸ்னும் மாற்றி போட்டுறக்கூடாது. ஓகேவா? மதராஸ் மதர் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு மதர் தான் இருப்பாங்க. ஓகேவா? மதராஸ் அப்படின்னு பார்க்கும்போது உச்சபட்சமாக எல்லாருக்கும் எத்தனை மதர் தான் இருப்பாங்க? ஒரே உச்சபட்சமாகங்கிறதுக்கும் ஷார்ட்கட் தான். ஏன்னா உச்ச நீதிமன்றம் இருக்குல்ல, மதர் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு மதர் தான் இருப்பாங்க. 1801 பம்பாய் உச்ச நீதிமன்றம் அப்படின்னு கேட்டாங்கன்னா த பாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு 4 பேர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. த பாய்ஸ் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சலாம். எல்லாம் பாய்ஸ் எத்தனை எழுத்து? 4 எழுத்து கூட லிங்க் பண்ணிட்டு போயிருங்க. 1801ங்கிறது மதராஸ் உச்ச நீதிமன்றம், 1824ங்கிறது பம்பாய் உச்ச நீதிமன்றம். ஓகேவா? ஸோ அடுத்தது வேறு என்ன இருக்குன்னா நல்ல வேலை இல்லை. ஸோ அடுத்தது இந்திய உயர்நீதிமன்ற சட்டம் 1861. இது ரொம்ப முக்கியமானது. இந்திய உயர்நீதிமன்ற சட்டம் 1861 எந்தெந்த நகரங்கள்லாம் உயர்நீதிமன்றம் அமைக்க வழிவகை செய்தது அப்படின்னு கேட்பாங்க. கல்கத்தா, மதராஸு, பம்பாய். ஓகேவா? கல்கத்தா உயர்நீதிமன்றம், மதராஸ் உயர்நீதிமன்றம், பம்பாய் உயர்நீதிமன்றம் அமைக்க வழிவகை செய்த சட்டம் எது அப்படின்னா 1861. சரி, எந்த வருஷம் அமைக்கப்பட்ட சட்டம் தானே 61? அப்போ அமைக்கப்பட்ட வருஷம் எதுனா அடுத்த வருஷம் 1862. ஓகேவா? 1862. அதே மாதிரி தான் மாநகராட்சிக்கு 1867 சட்டம், அமைக்கப்பட்டது 1687. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தோம்ல நம்ம, ஸோ 1687 அப்படின்றது நமக்கு சட்டம். ஓகேவா? சட்டம் அப்படிங்கிறது நமக்கு 87. ஆனால் மதராஸ் மாநகராட்சி அமைக்கப்பட்டது சென்னை அப்படின்னு பார்க்கும்போது 68. எல்லாமே அடுத்தடுத்த வருஷங்களில் தான் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே 61ங்கிறது சட்டம், 62ன்றது அமைக்கப்பட்ட ஆண்டு. ஓகேவா? ஸோ அடுத்து வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 1937 1937ஆம் ஆண்டு கூட்டாட்சி முறை சான்ற நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா 1935 என்னது நமக்கு இந்திய அரசு சட்டம், சுயாட்சி சட்டம், மாநில சுயாட்சி சட்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த சட்டம் எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா 37 தான் நடைமுறைக்கு வரும். ஏன் நடைமுறைக்கு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க? எலெக்ஷன் நடந்திருக்கும், அதுதான் நடைமுறை. அதே மாதிரி தான் 1937 தான் கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1937 தொடங்கி வைக்கப்பட்டது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு மைல்கல் தீர்ப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஃபுல்லாகவே நீங்கள் சும்மா கதையாக படித்து பாருங்கள். அதாவது படிப்பறிவு கம்மியாக இருக்கக்கூடியவங்களை வச்சு ஒரு டீம் உருவாக்கியிருப்பாங்க. எங்கே அப்படின்னா சத்தீஸ்கரில் மாவோயிஸ்ட்டுகள் ஊடுருவலை தடுக்கிறதுக்கு அந்த போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கும். இருந்தாலும் அந்த கதை நமக்கு தேவையே கிடையாது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஊடுருவலை தடுக்கிறதுக்கு கோயா கமாண்டோ சல்வாஜிடும் அப்படிங்கிற பழங்குடி இளைஞர்களை சிறப்பு காவல்படை அலுவலர்களாக நியமித்தது அந்த அரசு தான். ஓகேவா? எந்த ஸ்டேட் அப்படின்னா சத்தீஸ்கர், கோயா கமாண்டோ சல்வாஜிடும்னு சொல்கிறாங்க. எல்லாருமே பழங்குடி இளைஞர்கள், யாருமே 5வது கூட முடிக்காதவங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட்டு கதையாக தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் தேவையில்லை, எக்ஸாமுக்கெலாம் தேவையே கிடையாது. யாருப்பா அவர் அப்படின்னு பார்த்தோம்னா சர் ஹரிசிங் கோர் அப்படிங்கிறவர் இறுதிக்கட்ட மேல்முறையீட்டுக்காக, அதாவது அப்பீல் இறுதிக்கட்ட மேல்முறையீட்டுக்காக பிரிந்து செல்லாமல் இந்தியாவிலேயே மேல்முறையீடு செய்யும் ஒரு அனைத்திந்திய தலைமை நீதிமன்றத்தின் தேவையை உணர்ந்தவர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1921 உணர்ந்தவர் சர் ஹரிசிங் கோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம மேல்முறையீடு அப்படின்னா இங்கிலாந்து அப்பீல் போகணுன்னா நம்ம இங்கிலாந்துக்கு தான் போகணும், அமெரிக்காவுக்கு தான் போகணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் நம்மள்ட்ட கிடையாது. இங்கே எனக்கு அப்பீல் வேணும் அப்படின்னா அதிகபட்சம் டெல்லி தான். ஓகேவா? அது உச்ச நீதிமன்றம். இதுக்கு இந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு உச்ச அமைப்பு ஒன்று இருக்கணும் அப்படின்ற தேவையை 1921 உணர்ந்தவர் சர் ஹரிசிங் கோர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வேறு என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்ற அதிகார விரிவாக்க சட்டம் 1949 சொல்லியிருக்காங்க. கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்ற அதிகார விரிவாக்க சட்டம் 1949. அந்தளவுக்கு முக்கியம் இல்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, நம்மளுடைய உச்சநீதிமன்றம் எப்போ அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஜனவரி 26 1950. ஜனவரி 26 என்னது? குடியரசு தினம். 1950 குடியரசு அன்னையிலேருந்து தானே, அந்த வருஷத்துலேருந்து தானே நம்ம இது பண்ணுறோம். ஸோ அப்போ ஜனவரி 26 1950ஆம் ஆண்டு அரசமைப்பு அமலாக்கத்துடன் அரசமைப்பு உறுப்பு 124 இந்திய உச்ச நீதிமன்றத்தை நிறுவ வழிவகை செய்தது. ஆர்டிகல் 124னா உச்ச நீதிமன்றம், அந்த 1-2 மட்டும் மாற்றிக்கிட்டு 214ன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா அது உயர் நீதிமன்றம்.
ஓகேவா. 124னா உச்சநீதிமன்றம், 214னா உயர்நீதிமன்றம். இந்திய உச்சநீதிமன்றம் இந்திய அரசமைப்பு 3 அடுக்கு நீதித்துறை அமைப்பினை வழங்குகிறது. அவை பின்வருமாறு. என்ன பின்வருமாறு அப்படின்னா, ஒன்று இந்திய உச்சநீதிமன்றம்னு ஒன்று டெல்லியில் இருக்குது. அதே மாதிரி மாநிலமாக ஒவ்வொரு உயர்நீதிமன்றங்கள் அப்படின்றது இருக்குது, அது நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றங்கள். இப்போ அமர்வு நீதிமன்றத்தில் கிரிமினல் கேஸ் விசாரிப்பாங்கள்ல, ஸோ சிவில் கோர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அங்கே உரிமையல் கேஸ்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி 3 அடுக்கு முறையில் நீதித்துறை அமைப்பு இருக்குது. ஒன்று டெல்லியில் இருக்குது, இன்னொன்று மாநிலங்களில் இருக்குது, இன்னொன்று மாவட்டங்கள்லையும் இருக்குது. 1 2 3 ஓகேவா, 3 அடுக்குகளில் இருக்குது அப்படின்றதையும் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. வேறு என்ன பாயிண்ட் அப்படின்னா ஃபுல்லாகவே கதை தான். கதை வர்ற வரைக்கும் நமக்கு ஜாலி தான், ஓகேவா. ஏன்னா பாயிண்ட் படிக்க தேவையில்ல. இந்திய கூட்டாட்சி, இது ஒரு பாக்ஸ் டேட்டா. இந்திய கூட்டாட்சி இரட்டையாட்சி அமைப்பு முறையை கொண்டிருந்தாலும் இரட்டை நீதித்துறை அமைப்பை கொண்டிருக்கவில்லை. இந்திய கூட்டாட்சி இரட்டையாட்சி அமைப்பு முறை, மத்திய அரசு மாநில அரசுன்னு 2 அமைப்பு முறை இருந்தாலும் இந்திய நீதித்துறையில் அமைப்பு அந்த மாதிரி கிடையாது. எல்லாம் ஒருங்கிணைந்த நீதித்துறை தான். உச்சநீதிமன்றத்தோட பேச்சு தான் மாவட்ட அளவில் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, செயல்படுத்துவாங்க, ஓகேவா. ஒரே ஒருங்கிணைந்த அமைப்பு அப்படின்றதே நம்ம சொல்லலாம், ஒரே அமைப்பு தான். உயர்நீதிமன்றங்களுக்கும் உச்சநீதிமன்றமும் அரசமைப்பின் கீழ் ஒரு ஒருங்கிணைந்த நீதித்துறையாக செயல்பட்டு அனைத்து குடிமையியல் அல்லது குற்றவியல் வழக்குகளுக்கு தீர்வு காண்கிறது. தீர்வு வழங்கும் முறையில் வேறுபாடுகளை களைவதற்காக இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. B.R. அம்பேத்கர் அவர்கள் எந்த வருஷம் பிறந்தாங்க, எந்த வருஷம் இறந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எப்போ பிறந்தார் எப்போ இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் பண்ணுறேன். சில மாநிலங்களில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்களில் நிறைய கேஸ் வந்து பெண்டிங்கில் கிடக்குன்னு சொல்லுவாங்கள்ல, நிலுவையாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. 8 கோடி வழக்குகளை நிலுவையாக கொண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் முதல் இடத்துல இருக்காங்க, ஓகேவா. எல்லோரும் சேர்ந்து கைத்தட்ட வேண்டியதான். 8 கோடி வழக்குகளை நிலுவையாக கொண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் முதலிடம் வகிக்கிறது. ஏன்னா அங்கே பாப்புலேஷனும் அதிகம், ஓகேவா. அங்கே கேஸு போடுற எண்ணிக்கையும் மக்களோட எண்ணிக்கையும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோ கேஸு வந்து நிலுவையிலே கிடக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, வேறு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மக்கள் தொகையிலையும் அவங்க தான் ஃபஸ்ட்டு, கேஸு நிறையா இருக்கிறதுலையும் அவங்க தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க. சிக்கிம் மாநிலத்தில் 2 கேஸ் மட்டும் நிலுவையில் இருக்குதான். சிக்கிமில் 2 கேஸ் மட்டும்தான் நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சிக்கிமில் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி, மக்கள் தொகையில் ரொம்ப குறைவாக உள்ள மாநிலம் எதுனா சிக்கிம் தான். அங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது, 2 கேஸ் தான், ஓகேவா. அந்தமான் நிக்கோபார் மாநிலத்தில் எந்த ஒரு வழக்குமே நிலுவையில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தமான் நிக்கோபாரில் எந்த ஒரு கேஸுமே நிலுவையில் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது வேறு என்ன அப்படின்னு பார்க்கலாமா. ஸோ உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு இங்கேருந்து தான் நமக்கு பாயிண்ட் அப்படிங்கிறது தொடங்க போகுது. இந்திய உச்சநீதிமன்றமானது ஸோ பகுதி 5ல் வருது, ஓகேவா. பகுதி 5ல் ஆர்டிகல் 124 ஆரம்பித்து 147 வரைக்கும் இந்திய உச்சநீதிமன்றத்தை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ். அரசமைப்பு நம்ம கான்ஸ்டியூஷனு ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தலைமை நீதிபதி இருக்கணும், 7 கீழ்நிலை நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்றத்தினை அனுமதித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1+7 அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஒரு தலைமை நீதிபதியும் 7 நீதிபதிகளும் இருக்க வேண்டும் உச்சநீதிமன்றத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன் நமக்கு சொல்லுது. ஆனால் நாட்டோட தேவையை கருத்தில் கொண்டு நம்ம அந்த எண்ணிக்கையை வந்து மாற்றிருப்போம். ஸோ அந்த எண்ணிக்கையை நம்ம எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நாடாளுமன்றத்திற்கு அரசமைப்பு அதிகாரம் கொடுத்திருக்கிறது. இப்போ உச்சநீதிமன்றத்தில் 1+34 இருக்காங்க அப்படின்னா இப்போது 1+50 கூட மாற்றலாம். யார் நினச்சா மாற்றலாம், பார்லிமெண்ட்டு நினச்சா மாற்றலாம். சரி, உயர்நீதிமன்றத்தில் ஒரு 20 பேர் ஜட்ஜி இருக்காங்க, 20 50 மாற்றணும் அப்படின்னா யார் மாற்றலாம், குடியரசுத் தலைவர் மாற்றணும், ஓகேவா. அங்கே மாற்றணும்னா பார்லிமெண்ட்டு, இங்கே மாற்றணும்னா பிரசிடெண்ட்டு, ஓகேவா. 2008ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 30ஆக அதிகரித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2019 படி 34 நீதிபதிகள் தலைமை நீதிபதி உட்பட, ஓகேவா. 1+33 அப்படின்றது இருக்குது இப்போ வரைக்கும். 2008ல் 30 இருந்திருக்குது. அதே மாதிரி 2019ல் 34. அது உள்ளேயே வந்து யார் வந்துடுறது, அந்த தலைமை நீதிபதியும் அது உள்ளே வந்துடுறாரு. 1+33 அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்தது இவங்க எத்தனை வருஷம் பதவியில் இருப்பாங்க அப்படின்னா, வருஷம் அப்படின்றத தாண்டி வயசு தான் நமக்கு முக்கியம். 65 வயசு முடிகிற வரைக்கும் பதவியில் இருக்கலாம். அதே மாதிரி அவங்கள வேறு கோர்ட்டுக்கும் வந்து மாறலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65.
குடியரசுத் தலைவர் சப்போஸ் எனக்கு இந்த வேலை வேணாங்கய்யா, நான் ராஜினாமா பண்ணுறோங்கய்யா அப்படின்னு நினச்சாங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதி குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொடுக்கணும். அதே மாதிரி உயர்நீதிமன்ற நீதிபதியாக 5 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம், என்ன எக்ஸ்பீரியன்ஸு, ஓகேவா? உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி ஆகணும்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஒரு 5 வருஷம், ஓகேவா? உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக 5 வருஷம், அப்படி இல்லை அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10 வருஷம் தொடர்ந்து 1 அல்லது 2க்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் வழக்குரைஞராக பணியாற்றிய அனுபவம், ஓகேவா? 5 வருஷம் ஜட்ஜாக இருந்திருக்கணும் ஹைகோர்ட்டில், அப்படி இல்லையா 10 வருஷம் வழக்குரைஞராக இருந்திருக்கணும் அப்படின்றதையும் இங்கே எக்ஸ்பீரியன்ஸாக வந்து சொல்லியிருக்காங்க. வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த பாக்ஸ் டேட்டெல்லாம் ரொம்பவே முக்கியமானது. ஏன் முக்கியம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். ஏன் முக்கியம் அப்படின்னா இது பாக்ஸ்குள்ளே இருக்குது, அவ்வளோதான். பட்டியலினத்தவர் சமுதாயத்திலிருந்து ஒருவர் முதல் முறையாக 2000 வருஷம் 2000 உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஸோ அவர் யார் அப்படின்னா கேஜி பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஜி பாலகிருஷ்ணன் இவர் 2007 பட்டியலினத்தை சார்ந்த முதல் தலைமை நீதிபதியாகவும் உயர்ந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2000 உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர், ஓகேவா? பேர் கேஜி பாலகிருஷ்ணன். 2007 ப்ரொமோஷனில் போயிட்டார், ஓகேவா? முதல் தலைமை நீதிபதியாகவும் உயர்ந்தார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2007 பாலகிருஷ்ணன், ஓகேவா? லிங்க் பண்ணிக்க வேண்டியதான். பாலு 7ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலகிருஷ்ணன் பாலு 2007 பாலு 7 அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். தற்போது உள்ள அரசமைப்பின் கீழ் இந்திய உச்சநீதிமன்றம் ஜனவரி 28, 1950 முதல் செயல்பட தொடங்கியது. ஜனவரி 26 நமக்கு அந்த பெர்மிஷன் எல்லாமே அமைக்கிறதுக்கு அதிகாரங்கள் கிடைச்சாலும் எப்போ செயல்பட தொடங்குது அப்படின்னா ஜனவரி 28 ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஓகேவா? ஜனவரி 28, 1950 முதல் செயல்பட தொடங்கியது. தொடக்கத்தில் நாடாளுமன்றத்தின் இளவரசர்கள் மாடத்தில், சரி தொடக்கத்தில் உச்சநீதிமன்றம் எங்கே செயல்பட்டுச்சு அப்படின்னா இளவரசர்கள் மாடம் அப்படின்ற ஒரு மாடத்தில் தான் செயல்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1958. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய இருக்கு இல்லையா, இப்போது உச்சநீதிமன்றம் இருக்குல்ல, ஸோ இப்போ இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்திற்கு செயல்பாடை மாற்றிருக்காங்க. எந்த வருஷம்னா 58க்கு தான் மாறியிருக்கு. அதுக்கு முன்னாடி இளவரசர்கள் மாடத்தில் செயல்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆரம்பித்தது ஜனவரி 28, 1950. அங்கே 28, இங்கே 58, ஓகேவா? 28 ஆரம்பித்தது, 58 என்ன பண்ணிட்டாங்க, பில்டிங்கையும் மாற்றிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நீதிபதி ஹரிலால் ஜே கனியா உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடன் நீதிபதிகளாக பதவியேற்றவர்கள் பேர்லாம் நமக்கு தேவையில்லை. யார் அப்படின்னா அவரை மட்டும் பார்த்துப்போம். உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி ஹரிலால் ஜே கனியா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உயர்நீதிமன்றம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த நீதிமன்றத்தெலாம் நமக்கு காமிச்சிருக்காங்க. தெரியும் 1861 சட்டத்தின்படி 1862 அமைக்கப்பட்டதுன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியினை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, மாநிலத்தின் ஆளுநர் ஆகியோரை கலந்து ஆலோசித்து குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். உயர்நீதிமன்ற நீதிபதியையும் சரி தலைமை நீதிபதியையும், ஓகேவா? உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கிறத சொல்லியிருக்காங்க. நியமிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு. ஸோ உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால மாநிலத்துக்குள்ளே தானே உயர்நீதிமன்றம் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அஃபீஷியல் முக்கியமானவர் யாருன்னா ஆளுநர். ஸோ அப்போ அங்கே ஆளுநரையும் கேட்டுட்டு தான் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 65 வயசு வரைக்கும் பதவியில் இருப்பாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 62 வயசு வரைக்கும் தான் பதவியில் இருப்பாங்க. இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 10 ஆண்டுகள், ஓகேவா? 10 வருஷம் நீதித்துறையில் பணிபுரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர்நீதிமன்ற நீதிபதி ஆகணும்னா இந்திய குடிமகனாக இருக்கணும், அது இருந்தெல்லாம் பிரச்சனை இல்லை. 10 வருஷம் நீதித்துறையில் பணிபுரிந்திருக்க வேண்டும் அல்லது 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும். அதுவே சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ் ஆகணும்னா 5 வருஷம் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்திருக்கணும். அப்படி இல்லைனா 10 வருஷம் 1 அல்லது 2க்கும் மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் வழக்குரைஞராக இருந்திருக்க வேண்டும்னு சொல்கிறாங்களே, அங்கே 5,10 இங்கே 10,10, ஓகேவா? 10 வருஷம் நீதித்துறையில் பணியாற்றிருக்கணும். அப்படி இல்லைனா உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக 10 வருஷம் இருந்திருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, வேறு என்ன இருக்குது? இந்த நீதி பேராணைகள்லாம் படிங்க, உங்களுக்கே தெரியும். ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா அந்த ஆட்கொணர்வு நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. அந்த ஜெய்பீம் படத்தில் வருது இல்லையா? ஸோ குற்றவாளி தண்டிக்கக்கூடிய அதிகாரம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த குற்றவாளியை கொண்டுட்டு போயிட்டு என்ன நிறுத்தணும், அந்த சந்தேகத்துக்கு உரியவரை
கோர்ட்டு முன்னாடி போய் நிறுத்தணும். ஓகேவா, உயிரோடு கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஸோ இதுமாரி நெறி உறுத்தும் பேராணை அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெறி உறுத்தும், தடை உறுத்தும் இதெல்லாமே உச்சநீதிமன்றம் அந்த ரிட்டை போட்டு என்ன பண்ணுவாங்க, தனக்கு கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தக்கூடியது. தகுதி முறை வினவுதல்னா ஒரு ஸ்டாஃப் இருக்கீங்க, இப்போ நீங்களே இருக்கீங்கன்னா எந்த அடிப்படையில் இந்த வேலை உங்களுக்கு கிடச்சிருக்குங்கிறத கேட்டாங்கன்னா அது தகுதி முறை வினவுதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீதித்துறை சீராய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்திய உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களுக்கு இத்தகைய நீதித்துறை சீராய்வு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. சட்டம் இயற்றுவது மற்றும் அதனை செயல்படுத்துவது என இரண்டின் மீதும் அரசமைப்புப்படி மறு ஆய்வு செய்து தீர்ப்பு வழங்கும் வகையில் இந்த அதிகாரம் விரிவான வரம்புகளை கொண்டுள்ளது. அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை அவங்களே என்ன பண்ணலாம், மறு ஆய்வு செஞ்சு அதை மாற்றி கூட சொல்லலாம். அந்த அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கும் இருக்குது, உயர்நீதிமன்றத்துக்கும் இருக்குது. ஸோ அடுத்தது இங்கே என்னென்னா, பொதுநல வழக்கு. பொதுமக்கள் நலன் கருதி எந்த ஒரு தனிநபரும் நீதிமன்றத்தை நாடி மனு அளிக்க முடியும். இது பொதுநல மனு எனப்படுகிறது. இதன்படி அரசமைப்பு உறுப்பு 32 கீழ், ஓகேவா, 32ங்கிறது உச்சநீதிமன்றத்துக்கு, ஓகேவா, உச்சநீதிமன்றத்துக்கு ஆர்டிகிள் வந்து 32. அதேமாதிரி உயர்நீதிமன்றத்துக்கு ஆர்டிகிள் 226, ஓகேவா. அப்புறம் குற்றவியல் நடைமுறை சட்டம் 133 படி நடுவர் நீதிமன்றங்களிலும் பொதுநல வழக்குகளை செயல்படுத்த, அதாவது எப்படி சொல்ல முடியும், தாக்கல் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. பொதுநல வழக்கு இப்போ நீங்கள் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் கொண்டுட்டு வரணும்னா ஆர்டிகிள் 32 படி போகணும், உயர்நீதிமன்றத்தில் கொண்டுட்டு வரணும்னா ஆர்டிகிள் 226 படி போகணும். அதுவே நடுவர் நீதிமன்றங்கள், அமர்வு நீதிமன்றங்களை கொண்டுட்டு வரணும் அப்படின்னா ஆர்டிகிள் 133 படி போக வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னென்ன அப்படின்றதெல்லாம் உதாரணம்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு விட்டுருங்க, அது எக்ஸாமுக்கு வேண்டாம். பொதுநல வழக்குகள் என்பவை பங்களிப்பு நீதி என்னும் செயல்முறையின் ஒரு பகுதியாகும். பங்களிப்பு நீதியாம், ஓகேவா. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, பரமானந்த் கட்டாரா எதிர் இந்திய அரசு வழக்கு. பரமானந்த் கட்டாரா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கேஸு. பொதுமக்கள் நலனுக்காக பாடுபடும் மனித உரிமை செயல்பாட்டாளர், அவர் வந்து ஒரு செயல்பாட்டாளர், மனித உரிமைகளோட ஒரு செயல்பாட்டாளர். அவர் வந்து ஒரு கேஸ் வந்து பொதுநல வழக்காக வந்து கொண்டுட்டு வர்றாரு. யார் அப்படின்னா பரமானந்த் கட்டாரா. ஒன்றும் கிடையாது, இப்போ ரோட்டில் போகும்போது யாரையாச்சும் வந்து கீழே விழுந்துடுறாங்க, ஓகேவா. ஸோ அவங்கள வந்து பார்த்தோம்னா இப்போ போலீஸ் கேஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் காரணம் காத்திருக்க வைக்காமல் மருத்துவ உதவியினை உடனேயே செய்ய வேண்டும் எனும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு அப்படின்றத சொல்கிறாங்க, ஓகேவா. அதாவது அடிப்பட்டவங்களுக்கு உடனே கட்டு போடணும், அதனால தான் கட்டாரா, ஓகேவா. இப்போ அடிப்பட்டவங்களுக்கு உடனே கட்டை போடுங்கப்பா, அதுதான் கட்டாரா. பரமானந்து கட்டாராங்கிறது கட்டு, ஓகேவா. கட்டு போடுங்க, அடிபட்டுச்சுன்னா சீக்கிரம் கட்டு போடுங்க அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டு இந்த கேஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் நீதித்துறை செயல்பாட்டு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் 1947ஆம் ஆண்டு ஆர்தர் சன்சிங்கர் ஜூனியர் என்பவர் உச்சநீதிமன்றம் 1947 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்காரு. ஸோ அதில் வந்து நீதித்துறை செயல்பாட்டு முறை, ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கார். யார் அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறாங்க, அமெரிக்காவை சேர்ந்த ஆர்தர் சன்சிங்கர் ஜூனியர் அப்படிங்கிறவர், ஓகேவா. ஜுடிஷியல் ஜுடிஷியல், ஓகேவா. ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னு சொல்லியிருக்காங்களா, ஜூனியரு ஜுடிஷியலு அப்படின்றது கூட நீங்கள் ஜஸ்ட்டு ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம். ஸோ அடுத்தது பிளாக்ஸ் இருக்கார் இல்லையா, ஸோ அவருடைய சட்ட அகராதி, ஓகேவா. பிளாக்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்பது ஒரு நீதித்துறை தத்துவம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப முக்கியம் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்னா, இந்திய அரசமைப்பு உறுப்பு 21 அடிக்கடி உச்சநீதிமன்றத்தில் எடுத்து ஆளப்படுகிறது. 21 என்னப்பா, ஏன் இதை அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஆர்டிகிள் 21 என்ன சொல்லுது, அனைவரும் வாழும் உரிமை அப்படின்னு சொல்லுது, வாழக்கூடிய உரிமை. இப்போ அதாவது நான் 10 மணி நேரம் எனக்கு தூங்குறதுக்கு பிடிக்கும், என்னை வந்து 4 மணி நேரம் தான் தூங்குறதுக்கு விடுறாங்க அப்படின்னா என்னோடய வாழ்வாதாரம், அதாவது என்னுடைய வாழும் உரிமை அந்த இடத்துல பாதிக்கப்படுது, ஓகேவா. அதனால் நான் என்ன பண்ணலாம், 21 அப்படின்ற ஆர்டிகிள் எடுத்துகிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கே போய்ட்டு நான் பேச முடியும், ஓகேவா. ஸோ அதுதான் ஆர்டிகிள் 21, அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்களாம் 21. அடுத்தது ஏகே கோபாலன் எதிர் மதராஸ் மாநில அரசு. ஏகே கோபாலன் வெர்சஸ் மதராஸ், ஓகேவா. ஸோ அந்த கேஸில் ஒரு மனிதனின் வாழ்க்கை அல்லது சுதந்திரம் ஒடுக்கப்பட வேண்டும் என்ற வாதத்தை சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள செயல்முறைகள் அடிப்படையில் மட்டுமல்லாமல் பகுத்தறிவு மற்றும் நீதியின் அடிப்படையிலும் உச்சநீதிமன்றம் நிராகரித்தது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மேனகா காந்தி கேஸில் கூட ஆர்டிகிள் 21 யூஸ் பண்ணாமல் சொல்லியிருக்காங்க. சாதிக்கு வெளியே திருமணம் செய்து கொண்ட காரணத்திற்காக ஆண் பெண் இருவரை கௌரவ கொலை செய்த பகவான் தாஸ் வழக்கு, ஓகேவா. பகவான் தாஸ் வழக்கு, அரே பகவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. யாரை இப்படிலாம் இப்படி கூட ஞாபகம் இல்லாமல் யாரை நம்புறதுனே தெரில தாசனா,
சாதி பிடிச்சி சாதி வெறியனாக இருக்காங்க அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது தான். நமக்கு தேவை ஞாபகம் அப்படிலாம். யாரை நம்பணுன்னே தெரில தாசனா அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதின்றாங்க. ஓகேவா. பகவான் தாஸ் இதில் டெல்லி மாநில அரசு, ஓகேவா, அவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாதி 2 பேர் வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே கௌரவ கொலை அப்படின்ற பேரில் கொன்ன ஒரு கேஸு தான் இந்த பகவான் தாஸ் கேஸு, ஓகேவா. அது பகவான் தாஸ் வெர்சஸ் டெல்லி மாநில அரசு. ஸோ அவருக்கு மரண தண்டனை கொடுத்ததை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பகவான் தாஸ் கேஸ் அப்படின்னு கேட்டால் சாதி, ஓகேவா. ஆஸ்திரேலியா நீதிமன்றம் ஆஸ்திரேலிய நாட்டின் உயர்நீதிமன்றம். நம்ம இந்தியாவில் இங்கே டெல்லியில் இருக்கிற நீதிமன்றத்தை உச்சநீதிமன்றம்னு சொல்கிறோம், மாநிலத்தில் இருக்கிறத உயர்நீதிமன்றம்னு சொல்கிறோம். ஆஸ்திரேலியாவில் அங்கே பெரிய நீதிமன்றத்தை உயர்நீதிமன்றம்னு சொல்லுவாங்களாம். மாநிலத்தில் இருக்கல அதை வந்து உச்சநீதிமன்றம்னு, இங்கே இருக்கிறத அப்படியே மாற்றி அங்கே உல்ட்டாவாக சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் மாநிலத்தில் இருக்கிறத உச்சநீதிமன்றம்னு சொல்லுவாங்க. முக்கியமாக இருக்கு இல்லையா ஒரு நாட்டு அளவில், ஸோ அதை வந்து உயர்நீதிமன்றம்னு சொல்லுவாங்களாம், ஓகேவா. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இதிலலாம் ஒன்றும் இல்லை. வேறு என்ன இருக்குது, நல்ல வேலை இல்லை, எம்டி தான். ஸோ அடுத்து இதில் என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். இந்திய தண்டனை சட்டம், இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்திய தண்டனை சட்டம் என்பது இந்தியாவின் குற்றவியல் சட்டமாகும், ஓகேவா. அது குற்றவியல் சட்டத்தின் உள்ளார்ந்த அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த சட்டம். இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன, 1834 இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் சட்ட ஆணையத்தின் பரிந்துரையின் கீழ் 1860 இந்த சட்டம் தயாரிக்கப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி, இந்தியன் பீனல் கோட் அப்படிங்கிறது 1860 யாருடைய பரிந்துரையின் பேரில் அந்த சட்டம் தயாரிக்கப்பட்டுச்சு, இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் சட்ட ஆணையத்தின் பரிந்துரை அடிப்படையில் 1834 அமைக்கப்பட்ட ஒரு சட்ட ஆணையம் அது, ஓகேவா. ஸோ இது தொடக்க கால பிரிட்டிஷ் இந்திய ஆட்சியின் கீழ் 1862 அமலுக்கு வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. 1834 என்ன பண்ணியிருக்காங்க, குழு போட்டிருக்காங்க, ஓகேவா. அந்த ஆணையத்தை அடிப்படையில் 1860 சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. 62லேருந்து அமலுக்கு வந்தது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ அடுத்தது இதன் நோக்கம் இந்தியாவுக்கு ஒரு பொதுவான தண்டனை சட்ட தொகுப்பை அளித்தல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு ஒரு பொதுவான தண்டனை சட்டம் ஒன்று இருக்கணும்ல, ஸோ அதுதான் இதோடைய நோக்கம். 1834 அமைக்கப்பட்ட ஆணையம், 1860 சட்டம், 1862 நடைமுறை அப்படின்றத பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த யூனிட்டில் இவ்வளோ தான் நமக்கு முக்கியம், எக்ஸாமில் இவ்வளோ தான் கேட்பாங்க, ஓகேவா. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ.